அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்பைசி குக்கிங் 360. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை மெத்தட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கல்மீன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மீன் வாங்குறதுக்காக நம்ம பள்ளிப்பாளையம் மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டில் நமக்கு நிறைய வகையான மீன்கள் கிடைக்கிது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரோகு மீன் எடுத்துருக்கோம். பாருங்கள், பீஸ் கட் பண்ணிருக்காரு. எல்லா மீனும் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம் அதுக்கு. நம்ம மீன் வாங்கிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணியில். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க செதில் அப்புறம் அதோட அழுக்கெல்லாம் போகும். நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வர்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கலந்து விடணும். ஏன்னா முள் குத்திடும் கையில். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் 3-4 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு கலந்து கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீன் க்ளீனாக இருக்கணும். பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து மிளகாய்த்தூள், அடுத்து சீரகத்தூள், அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து மிளகுத்தூள், அடுத்து மல்லித்தூள், அடுத்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மீனோட நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து எக்கோட அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். அடுத்து எலுமிச்சம்பழத்தில் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மீனும் எடுத்து தரணும்னு அவசியம் இல்லை. மசாலாவில் எல்லா மீனையும் ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லா பீஸும் ஒன்றா ஒட்டாத மாதிரி வச்சுருங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் ஊற்றும்போது கல்லோட எல்லா பக்கத்துலேயும் ஆயில் படணும். ஏன்னா அப்போ தான் எல்லா பீஸும் ஒரே ஈவனாக வேகும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மசாலா தடவி இருக்க பீஸை சேர்த்துக்கோங்க. கல்லோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸை போட்டுக்கோங்க. நம்ம கேமராமேன் வளைச்சி வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஆயில் ட்ரையாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மீன் கரெக்டாக குக் ஆகும். ஆயில் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு தீஞ்சிரும். இப்போ பீஸை திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் பாதி வெந்திருக்கும்.
நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிடும். அதனால் கரெக்டாக லெவல் பார்த்து நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் இல்லாத பக்கம் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து ஆயிலை மேலே விட்டுருங்க. நீங்கள் கல்மீனை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா என்ன ஆகும், தீஞ்சிரும். மேலே ஃபுல்லாக தீஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே கரெக்டாக வேகாது. அவ்வளோதான், மீன் குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். ஒரு சைடு 1 நிமிஷமும் இன்னொரு சைடு 1 நிமிஷமும் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் இந்த பீஸ் எடுத்து உடைக்கிறப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுருக்கோம். பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. நீங்கள் பீஸை கட் பண்ணி வாங்குறப்போ இதே சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும், அது இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும். சரி வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். என்னடா இலையை சுற்றி போட்டுட்ருக்கான்னு பாருங்களா, வேறு ஒன்றும் இல்லை, எலுமிச்சம்பழம் தான். டேஸ்ட்டுக்காக புளிஞ்சு விட்டுட்ருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைலேயே ரொம்ப டேஸ்ட்டான, அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்மீன் தான். ஏன்னா கல்மீனில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். மீன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. என்னடா கேமராமேன் சாப்பிட்டுருக்காரு, அப்புறம் வீடியோ யார் எடுத்துகிட்ருக்கா அப்படி தானே யோசிக்கிறீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் யுவராஜ் தான். அடுத்த வீடியோவில் அவரையும் உட்கார வச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.